எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஆல்ஃபா கோச்சிங் சென்டர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது 7th ஒரு சப்ளிமெண்டரி டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ் அப்படிங்கிற சப்ளிமெண்டரியோட எக்ஸ்பிளனேஷனும் புக் பேக் ஆன்சர்ஸும். ஸோ இந்த லெசன்ல இருந்து இதுக்கு முன்னாடி கேட்கப்பட்ட கேள்விகள், டெட்ல எஸ்டிடில கேட்கப்பட்ட கேள்விகளை வந்து நம்ம என்ன பண்றோம் பார்க்க போறோம். எஸ், ஸோ த லெசன் இஸ் டேக்கிங் த புல்லி பை த ஹார்ன்ஸ். மீனா, அனு அண்ட் அஜய் or in class 7. So class 7th வந்து மீனா, அனு, அஜய் அப்படிங்கிற மூணு பேர் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. அனு is the shortest in their class. So கிளாஸ்லயே ரொம்ப ஷார்டஸ்ட் குள்ளையான பொண்ணு அப்படின்னா அது வந்து அனு. அஜய் is always making fun of her height. So அஜய் என்ன பண்றான் அப்படின்னா அனுவோட ஹைட்டை வச்சு எப்பயுமே என்ன பண்றான், கிண்டல் பண்ணிட்டே இருக்கான். மேக்கிங் ஃபன்னா கிண்டல் பண்ணிட்டே இருக்கிறது. He calls her by nicknames which draw attention to her size and is constantly patting her on the head to show how short she is. So அவன் என்ன பண்றான் அப்படின்னா, அஜய் என்ன பண்றான் அப்படின்னா அனுவை திரும்ப திரும்ப சில நிக்நேம்ஸ்னா பட்டை பெயர்கள் வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கான். அந்த பட்டை பெயர் எப்படி இருக்கு அப்படின்னா அவளோட சைஸ் வந்துட்டு பத்தி மட்டம் தட்டுற மாதிரியான பட்டப்பெயர்கள் வந்து வச்சு கூப்பிட்டுட்டே இருக்கான். ஓகேங்களா? அனு ஆல்ரெடி செல்ஃப் கான்சியஸ். அனு எப்படிப்பட்ட பொண்ணு, ஆல்ரெடி ஒரு செல்ஃப் டவுட் இருக்கு, செல்ஃப் கான்சியஸ் ஆன பொண்ணு. ஃபீல்ஸ் ஹர்ட். ஸோ என்ன பண்றா, ஃபீல்ஸ் அது வந்து அவளை வந்து ரொம்ப கஷ்டப்படுத்துது. பட் ஷி டசன்ட் சே எனிதிங். அவன் எதுவும் சொல்றது கிடையாது. மீனா சம்டைம்ஸ் லாஃப்ஸ் வித் அஜய் when he is mocking Anu, but she also feels sorry for her. மீனா இருக்கா இல்லையா, இதுல இந்த மீனாங்கிற பொண்ணு வந்து சில நேரங்கள் என்ன பண்றா, அஜய் கூட சேர்ந்து சிரிக்கிறா. அவளை மாக் பண்றப்போ, அனுவை மாக் பண்றப்போ, மாக்குனாலும் என்ன கிண்டல் பண்றப்போ சிரிக்கிறா. ஆனா அவளும் வந்துட்டு அனுக்காக ஃபீல் பண்றா. ஓகேங்களா? அது தப்புன்னு அவளுக்கு தெரியுது. ஈவன் தோ அவ என்ன பண்றா, அதை பண்ணிட்டு தான் இருக்கா. While growing up, it is common for children to tease each other. குழந்தைகள் வந்து வளர்றப்போ ஒருத்தங்க மாத்தி கிண்டல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது ஒரு சாதாரணமான ஒரு விஷயம் தான். பட் when someone purposely makes fun of another or forces them to do things even if they make it clear they don't want to, it is called bullying. ஸோ குழந்தைங்க வந்து வளர்றப்போ ஒருத்தங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஸ்கூல்ல காலேஜஸ்ல வந்துட்டு கிண்டல் பண்ணிக்கிறது அப்படிங்கிறது காமனான விஷயம் தான். ஆனா ஒருத்தங்களுக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு தெரிஞ்சும் அவங்கள பத்தி கிண்டல் பண்றதோ, அவங்கள வந்துட்டு ஒரு விஷயத்த நீ இதை பண்ணு அப்படின்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்றதோ என்ன சொல்றோம், புல்லிங் அப்படின்னு சொல்றோம். இம்பார்ட்டன்ட். ஓகே, இது வந்து எக்ஸாம்ல கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. We like to have fun together with friends. நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நல்ல ஜாலியா இருக்கணும், ஃபன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோம், அப்படின்னு சொல்லி இருக்க ஆசைப்படுறோம். Sometimes we may even want to do something only because our friends are doing them. சில நேரங்கள்ல நம்ம சில விஷயங்களை பண்றோம் எதுக்காக அப்படின்னா வெறுமனே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அதை பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டும்தான். ஈவன் இஃப் we no it will get us into trouble or is wrong. சில நேரங்கள்ல அது தப்புன்னு தெரியும், அதை செஞ்சா நம்மளும் ட்ரபிள்ல மாட்டிப்போனும் தெரியும். இருந்தாலும் நம்ம என்ன பண்றோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்றாங்க அப்படிங்கிறதுக்காக மட்டுமே நம்ம என்ன பண்றோம், சில நேரங்கள்ல சில விஷயங்களை பண்றோம். ஃபார் எக்ஸாம்பிள், மீனா knows that Anu feels hurt when Ajay teases her. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா இங்க நம்ம மீனாக்கு தெரியும், ஓகேங்களா, அனு வந்துட்டு என்ன ஆகுறா, கஷ்டப்படுறா, அவளை கிண்டல் பண்றப்ப அவ வந்து கஷ்டப்படுறான்னு தெரியும். இருந்தாலும் அஜய் வந்துட்டு என்ன பண்றான், அவளை டீஸ் பண்றப்போ அவன் என்ன பண்றா, அவனுக்கு சப்போர்ட் பண்ணி அமைதியா தான் இருக்கா. சில நேரங்கள்ல அவளும் என்ஜாய் பண்றா. But she does not want to say anything because she is Ajay's friend and does not want to upset him. என்ன பண்றதுல அஜய் வந்துட்டு நீ பண்றது தப்புன்னு இது அவன் கிட்ட சொல்றது கிடையாது. ஏன்னா அவ வந்து அஜயோட ஃப்ரெண்ட். அப்படி சொன்னா அஜய்க்கும் அவளுக்குமான ஃப்ரெண்ட்ஷிப் பாதிக்கப்படும், அஜய் ஃபீல் பண்ணுவான். அப்படிங்கிறதுக்காக மீனா என்ன பண்றதுல அது சொல்றது இல்ல. அண்ட் இதுவும் வந்து புல்லிங் தான். எஸ், ஸோ அஜய் knows that Anu is upset. அஜய்க்கு தெரியும் அனு வந்து அப்செட் ஆகுறா, பட் continues to bully her because it gives him a feeling of control.
ஸோ அஜய்க்கு தெரியுது அனு அப்செட் ஆகுறான்னு, இருந்தாலும் அதை கண்டினியூ பண்றான். ஏன் அப்படின்னா அவனுக்கு அந்த அந்த ஒரு கண்ட்ரோல். ஸோ நம்ம கிண்டல் பண்றோம், எல்லாரும் சிரிக்கிறாங்க, எல்லாருக்கிட்டையும் நமக்கு அட்டென்ஷன் கிடைக்குது அப்படிங்கிற ஒரு ஒரு ஹீரோ மாதிரி அவனே நினைச்சுக்கிறான். ஓகேங்களா? ஆல்சோ ஹி என்ஜாய்ஸ் அட்டென்ஷன் ஹி இஸ் கெட்டிங் ஃப்ரம் அதர்ஸ் who love instead of telling him to stop. ஸோ மற்றவங்களும் என்ன பண்றாங்க, நீ பண்றது தப்பு, இதை ஸ்டாப் பண்ணுன்னு சொல்லாம அவன் கூட சேர்ந்து சிரிக்கிறாங்க. ஸோ அந்த அட்டென்ஷனை வந்து அவன் என்ன பண்றான், என்ஜாய் பண்றான். ஸோ அதை வந்து அவன் கண்டினியூ பண்றான். பட் இஸ் மேக்கிங் someone feel unhappy about themselves a sign of strength. ஸோ இங்க என்ன கேக்குறாங்க, ஒருத்தங்களை கஷ்டப்படுத்துறோம் இல்லைங்களா? ஸோ ஒருத்தங்களை வந்து ஃபீல் பண்ண வைக்கிறோம், அதுவும் அவங்கள நினைச்சு செல்ஃப் டவுட் பண்ண வைக்கிறோம். அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தா, அது வந்து ஒரு ஸ்ட்ரென்த்துக்கான அடையாளமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆக்சுவலி children who bully others tend to have a low opinion about themselves. ஆக்சுவலா ஒரு விஷயம் என்னன்னா, யாரெல்லாம் புள்ளி பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க மேல ஒரு லோ ஒப்பீனியன் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. This means that there may be things about themselves they don't like or feel ashamed about. So என்ன சொல்ல வராங்கன்னா, யார் புள்ளி பண்றாங்களோ அவங்களுக்கு அவங்க கிட்ட சில விஷயங்கள் பிடிக்காம இருக்கலாம், சில ஃபீச்சர்ஸ் பிடிக்காம இருக்கலாம். அதை நினைச்சு அவங்க வந்து என்ன பண்ணலாம், அசிங்கப்படலாம், அவமானப்படலாம். ஸோ அதை வந்துட்டு மற்றவங்க மேல திருப்பி விடுறதுக்கு இந்த மாதிரி புள்ளி பண்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. That therefore want to humiliate மற்றவங்களை அவமதிக்கிறது. Humiliate or put another person down in order to feel better about who they are. They think they will fit in with the crowd if they show up another's difference, even if it means picking on the other person. ஸோ அதான் சொல்றாங்க என்னன்னா, அவங்களுக்கு அவங்க மேல இருக்க குறைய மறைக்கிறதுக்காக மற்றவங்க கிட்ட இருக்கிற குறைய பெருசா என்ன பண்றாங்க, ஃபோக்கஸ் பண்ணி காமிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மேபி அஜய் இஸ் unhappy with his performance in the exams. ஸோ அஜய்க்கு அவனோட எக்ஸாமோட பெர்ஃபார்மன்சஸ் திருப்தி அளிக்காம இருக்கலாம். ஸோ அவன் வந்து ஒரு ஆவரேஜ் சைல்டா இருக்கலாம், அவனுக்கு எக்ஸாம்ல வந்துட்டு நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணாம இருக்கலாம். மேபி மீனா டசன்ட் லைக் ஹர் பிக் இயர்ஸ். ஸோ மீனாக்கு வந்து பெரிய காதுகள் இருக்கு, அந்த காதுகள் அவளுக்கு பிடிக்காம இருக்கலாம். and doesn't want anyone to notice them. So இந்த மாதிரியான குறைகளை வந்துட்டு மற்றவங்க வந்துட்டு அவங்கள நோட்டீஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கலாம். So they turn their attention to Anu. So என்ன பண்றாங்க, அந்த அட்டென்ஷனை வந்து அனு பக்கம் திருப்பி விடுறாங்க. அனு எப்படிப்பட்ட பொண்ணு, who is quiet and doesn't respond. So இதுக்கெல்லாம் எதுவுமே ரெஸ்பாண்ட் பண்ணாத ஒரு பொண்ணு அனு இல்லைங்களா? ஸோ பொதுவாகவே புள்ளி பண்றவங்க யாரை டார்கெட் பண்றாங்க அப்படின்னா, யாருமே அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ண மாட்டாங்க இல்லையா? ஸோ எடுத்து பேசுறவங்களை நம்ம புள்ளி பண்ணுவோமா, கிண்டல் பண்ணுவோமா, அமைதியா போறாங்க அப்படிங்கிறனால தான் நம்ம என்ன பண்ணுவோம், அவங்கள கிண்டல் பண்றது, புள்ளி பண்றது எல்லாமே பண்றோம். Seeing her reactions to the way they treat her makes them feel better about their own problem. ஸோ இவங்க கிண்டல் பண்றதுக்கு அவ கொடுக்குற ரியாக்ஷன், அனு கொடுக்குற ரியாக்ஷன் வந்துட்டு அவங்கள பெட்டரா ஃபீல் பண்ண வைக்கிறது. எஸ். ஸோ bullying needn't always be violent. bullying அப்படிங்கிறது எப்பயுமே வந்துட்டு வயலண்டா இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. லைக் ஹிட்டிங் someone or verbally abusing them. ஸோ ஒருத்தங்க வந்து அடிக்கிறோம், ஒருத்தங்களை வந்து தகாத வார்த்தைகளால பேசுறோம் அப்படின்னா அதுதான் bullying அப்படி கிடையாது. If a group of children always refuse to include a particular child in their games. ஸோ ஒரு செட் ஆஃப் குழந்தைங்க விளையாண்டுட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த குழந்தைங்க வந்துட்டு ஒரு பர்டிகுலர் குழந்தைய உள்ள சேர்த்திக்கல, அவங்களோட விளையாட்டுல சேர்த்திக்கலன்னா அதுவும் that's to bullying. Okay, அதுவும் bullying தான். Or if you spread stories about someone and it is causing them sadness. ஸோ ஒருத்தங்களை பத்தி ஒரு கதையை வந்துட்டு, ஒருத்தங்களை பத்தின ஒரு விஷயம் either it is true or அது பொய்யாவும் இருக்கலாம், உண்மையாவும் இருக்கலாம், அவங்களோட பெர்மிஷன் இல்லாத ஒருத்தங்களை பத்தின ஒரு விஷயத்த நம்ம மற்றவங்க கிட்ட சொல்றோம், அது ஏதோ ஒரு விதத்துல வந்துட்டு அவங்கள ஹர்ட் பண்ணுது, அவங்கள கஷ்டப்படுத்துதுன்னா அதுவும் bullying தான். இட் இஸ் குவைட் சிம்பிள். ரொம்ப சிம்பிளான விஷயம் என்னன்னா, if through your actions you target someone repeatedly to hurt them, it is bullying. ஸோ நம்மளோட ஆக்ஷன் எதுவா வேணாலும் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம பேசுறது, நம்ம செய்ய எதுவும்
ஒருத்தங்கள ரிப்பீட்டடா ஹர்ட் பண்ணுது, அது ஹர்ட்டிங், அது அவங்களுக்கு கஷ்டம்னு தெரிஞ்சும் நம்ம அதை பண்றோம், டார்கெட் பண்ணி பண்றோம் அப்படின்னா தட் இஸ் bullying. Okay, ragging is another word for bullying. Ragging um bullying na. Everyone usually knows who the bullies in a school, class or neighborhood are usual. நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா, நம்ம ஸ்கூல்ல, கிளாஸ்ல, பக்கத்து வீட்ல, நம்ம குரூப்ல விளையாடுறவங்க யார் வந்து புள்ளி பண்ணுவா எல்லாருக்குமே தெரியும். They either avoid them out of fear or silently support them because they want to be part of the group. So ரெண்டே விஷயம் நம்ம பண்றோம். ஒண்ணு, அவங்கள அவாய்ட் பண்ணிடுறோம். யார் புள்ளி பண்றான்னு நமக்கு தெரியும், அவங்கள பயத்தின் காரணமாக ஒண்ணு அவாய்ட் பண்ணிடுறோம், இல்லையா சைலண்டா அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஈவன் அது தப்புன்னு நமக்கு தெரிந்தாலும் கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்றோம். ஏன்னா அந்த குரூப்ல நம்மளும் என்ன இருக்கணும், நம்ம எக்ஸ்க்ளூட் ஆயிடக்கூடாது, அந்த குரூப்ல நாமளும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சைலண்டா சப்போர்ட் பண்றோம். பட் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் டு நோ தட் our actions always have consequences. Consequences என்ன, பின் விளைவுகள். ஓகே, ஒரு விஷயம் பண்றோம்னா அதுக்கான ஒரு ஆக்ஷன் இருக்குன்னா அதுக்கான ரியாக்ஷன் இருக்கும் இல்லையா, அதுதான். ஸோ நம்ம என்ன ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னா, நம்மளோட ஆக்ஷனும் கூட அதுக்கான பின் விளைவுகள் இருக்கும், அதை நம்ம ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சிருக்கணும். Having heard of the term peer pressure. peer அப்படிங்கிறது வந்து நீங்க பிஎட்ல நிறைய இந்த வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. பியர்ங்கிறதா அதாவது சேம் குரூப், சேம் கிளாஸா இருக்கலாம், அதாவது அதே ஒரே குரூப்பா இருக்கிறவங்கள பியர் குரூப் அப்படின்னு சொல்லுவோம். பியர் பிரஷர் அப்படிங்கிற வார்த்தையை நீங்க கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா, peers or people like ourselves, usually by age or common interest. So peerங்கிறது பியர்ஸ், நம்மளோட பியர்ஸ்ங்கிறது யாருன்னா நம்மள மாதிரி இருக்கிறவங்க. ஓகேங்களா, நம்ம ஏஜ் குரூப்ல நம்மளோட இன்ட்ரெஸ்ட், நம்ம ஒத்து போற விஷயங்கள் இருக்கிறவங்கள தான் பியர்ஸ்ன்னு சொல்லுவோம். கிளாஸ்மேட்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் யுவர் பியர்ஸ். ஸோ உங்களோட கிளாஸ்மேட்ஸும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸும் தான் யாரு, உங்களோட பியர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். Sometimes you can find yourself disagreeing with something that everyone is doing, but you also end up doing it because you don't want to be the odd one. சில நேரங்கள்ல சில பேர் செய்யறது, சில பேர் எல்லாரும் ஒரு விஷயத்த செய்வாங்க, அந்த விஷயம் தப்புனோ இல்ல அதை செய்யறதுக்கு மனமில்லைனோ நமக்கு தெரியும், இருந்தாலும் நம்ம அதை பண்ணுவோம். ஏன்னா நாம மட்டும் அதுல என்ன பண்ணக்கூடாது, தனியா தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மத்தவங்க கூட சேர்ந்துட்டு அதை நம்ம என்ன பண்றோம். It can be something silly like pricing a movie everyone's excited about but you are not. So இது எந்த அளவுக்கு சில்லியான ஒரு விஷயம்னா, எல்லாரும் ஒரு மூவியை வந்து பிரைஸ் பண்றாங்க, அந்த அளவுக்கு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பிரைஸ் பண்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த மூவி நல்லா இல்ல, நமக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சும் ஓகே எல்லாரும் பிரைஸ் பண்றாங்கிறதுக்காக நம்மளும் நல்லா இருக்குன்னு சொல்றது. Or it can be something more serious. ஆனா இது சீரியஸான விஷயமும் கூட, like ragging another child as a group, even if you don't want to, there is a huge pressure to act like everyone else or unforgiving. Like இது வந்து ragging பண்றது, எல்லாரும் ஒரு குழந்தை ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ragging பண்றாங்க அப்படின்னா அது தப்புன்னு தெரிஞ்சும் அவங்க கூட சைலண்டா இருந்து அந்த பொண்ணை ragging அந்த ஒரு ஸ்டூடெண்ட்டை ragging பண்றதும் வந்துட்டு ரொம்ப சீரியஸான விஷயமும் கூட இல்லைங்களா. எஸ், have you ever bullied anyone? Has anyone bullied you? நீங்க யாராச்சும் புள்ளி பண்ணிருக்கீங்களா, யாராவது உங்களை புள்ளி பண்ணிருக்காங்களா அப்படின்னு கேக்குறாங்க. எஸ், children who are bullied feel dejected. Dejectedனா என்ன, ரொம்ப கஷ்டப்படுறது, சேடா இருக்கு, டிப்ரெஸ் ஆகுறது. ஓகே, சோ குழந்தைகள் வந்து புள்ளி பண்ணப்படுற குழந்தைகள்ங்கிறது ஸ்டூடெண்ட். ஓகேங்களா, ஒரு அடலசன்ட் ஏஜ்ல இருக்காங்க கூட. சோ புள்ளி பண்ணப்படுறவங்க பாத்தீங்கன்னா டிப்ரெஸ் ஆகுறாங்க. and it's easy to see why. Nobody likes to be singled out and insulted in front of others. அதாவது யாருமே வந்துட்டு ஆட் ஆன் அவுட்டா இருக்க விரும்ப மாட்டாங்க. ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க அப்படின்னா அதுல இருந்து நம்ம தனித்து இருக்கணும், எக்ஸ்க்ளூட் ஆயிருக்கணும், ஐசோலேட் ஆயிருக்கணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. மத்தவங்க முன்னாடி இன்சல்ட் ஆகணும்னு யாருமே விரும்ப மாட்டாங்க. they can lose their confidence. இப்படி புள்ளி ஆயிட்டே இருந்தா நீங்க எந்த அளவுக்கு டிப்ரெஸ் ஆகுறாங்க அப்படின்னா அவங்களோட கான்ஃபிடன்ஸ் வந்து அவங்க இழக்கிறாங்க. ஃபீல் லோன்லி அண்ட் ஐசோலேட்டட். ஸோ தனித்து விடப்பட்ட மாதிரி அவங்க வந்து உணர்றாங்க இல்லையா. bullies often focus on their target's appearance. So bullies வந்து புள்ளி பண்றவங்க முதல்ல எதை வந்துட்டு டார்கெட் பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்களோட அப்பியரன்ஸ். why are you so fat?
அவங்களோட உடைகளை, your clothes are always so loose, அவங்களோட இயலாமையை, you can't even throw a ball, அவங்களோட குடும்பம் மற்றும் சோஷியல் சர்க்கிள், why do you spend so much time with those shows? So இந்த மாதிரி விஷயங்கள்ல தான் வந்துட்டு புள்ளி பண்றாங்க. Sometimes such comments can affect the bullied person. சில நேரங்கள்ல புள்ளி ஆகுறவங்க வந்துட்டு இந்த கமெண்ட்ஸை வந்துட்டு என்ன ஆகுறாங்க, அஃபெக்ட் ஆகுறாங்க so much that if it can even have an effect on their health and routine. So அவங்களோட டெய்லி ரொட்டீனையும் ஹெல்த்தையும் கூட இந்த கமெண்ட்ஸ் வந்து என்ன ஆகுது, பாதிக்கும். They may not feel like eating. So நல்லா அவங்களால சாப்பிட முடியாது. They may fall sick more often. அடிக்கடி அவங்களுக்கு என்ன உடம்பு முடியாம போலாம். Get nightmares எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின். நைட்மேர்ஸ் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கெட்ட கனவுகள். ஓகேங்களா, அவங்களுக்கு அடிக்கடி கெட்ட கனவு வரும். and find it difficult to fall asleep. அவங்களால தூங்க கூட முடியாது. concentrating on their studies can be difficult. ஸோ அவங்களோட படிப்புல அவங்க கான்சென்ட்ரேட் பண்றதுக்கு அவங்களுக்கு டிஃபிகல்ட்டா இருக்கும், கஷ்டமா இருக்கும். They can even get injured if the bully uses physical force on them. ஸோ ஒரு உடல் ரீதியா புள்ளி பண்றப்போ அவங்களுக்கு அடிபடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. Being bullied can also make them develop other problems with their own behavior. ஸோ திரும்ப புள்ளி பண்ணிட்டே இருக்கும், புள்ளி ஆகப்பட்டுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களோட சொந்த பிஹேவியர்லயே அவங்களுக்கு என்ன சேஞ்சஸ் வர்றதுக்கான, ப்ராப்ளம்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. They could become very withdrawn, stop talking with people around them, or could display extreme anger suddenly. ஸோ அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு சுவர் எழுப்பிட்டு யார்கிட்டயுமே பழகாம, தன்னை சுத்தி இருக்கிறவங்க கிட்ட கூட பேசாம, டக்குன்னு ஒரு ஷார்ட் டெம்பரா சடீர்னு கோபம் வரவங்களா, அவங்களோட இயல்பை மாத்திக்கிறவங்களா மாறுறாங்க. Sometimes a child who is bullied can end up bullying someone else just to feel better. சில சமயங்கள்ல ஒரு குழந்தை வந்து புள்ளியாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கிற குழந்தை என்னவா மாறுது அப்படின்னா இன்னொருத்தங்களை புள்ளி ஆகுது. ஓகேங்களா, அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, எவ்வளவு கெட்ட விஷயம் பாருங்க. ஸோ அது மூலியமா அது வந்து பெட்டரா ஃபீல் பண்ணிக்குது, சாட்டிஸ்ஃபை ஆகிக்குது, என்ஜாய் பண்ண ஆரம்பிச்சுக்குது மற்றவங்களை புள்ளி பண்றது மூலியமா. இஃப் யூ ஆர் பீயிங் புல்லிட் or if you know someone who is getting bullied, the best way to stop it to inform a responsible adult. So நீங்க திரும்ப புள்ளியாக்கப்பட்டுக்கிட்டே இருக்கீங்கன்னா, இல்ல உங்களுக்கு யாரோ ஒருத்தங்களை தெரியும் அந்த மாதிரி திரும்ப புள்ளியாக்கிட்டே இருக்காங்க, ஒருத்தங்களை புள்ளியாக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா பெட்டர் நீங்க என்ன பண்ணணும் அதை ஸ்டாப் பண்றதுக்குன்னா பக்கத்துல இருக்க ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டுக்கு, பெரியவங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும். This can be a parent, a teacher, or someone who is in the position to do something about the problem. அது யாரா இருக்கலாம், பேரண்ட்ஸா இருக்கலாம், டீச்சர்ஸா இருக்கலாம், இல்ல அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் பண்ணக்கூடிய பொசிஷன்ல இருக்க யாரா வேணாலும் இருக்கலாம். அவங்க கிட்ட நீங்க என்ன பண்ணணும், இந்த விஷயத்தை கன்வே பண்ணிடணும். The adult can intervene and help the child who is willing to reflect and understand their inappropriate and unacceptable behavior. ஸோ அந்த அடல்ட்னால இதுக்குள்ளார நாலேஜா அந்த ப்ராப்ளமை சார்ட் அவுட் பண்ணி அந்த குழந்தைய மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. Taking a stand is difficult and not all of us can do it. ஸோ ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது, ஒரு இது நீ பண்றது, நம்ம ஃப்ரெண்ட் கிட்டே போய் இது நீ பண்றது தப்பு அப்படின்னு ஒரு சொல்றது அப்படிங்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் கிடையாது. இட் இஸ் டிஃபிகல்ட். நம்ம எல்லாருமே என்ன பண்றது, அதை செய்யறது கிடையாது. பட் யூ கேன் ஸ்பீக் டு யுவர் பியர்ஸ் அபவுட் நாட் சப்போர்ட்டிங் அ புல்லி. ஸோ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம மற்ற ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லலாம். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி புல்லி பண்றது தப்பு, இதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, சப்போர்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலாம். Because not participating in doing something wrong also matters. ஏன்னா ஸோ தப்பான விஷயங்களுக்கு துணை போகிறதும் என்ன தப்பான விஷயம் தான், அதை பண்ணக்கூடாதுங்கிறதும் ரொம்ப முக்கியமான விஷயம். You can also show your support for the targeted person. ஸோ அந்த டார்கெட்டட் பர்சன் இருக்காங்க இல்லையா, புள்ளி ஆக்கப்பட்டுக்கிட்டே இருக்காங்க இல்லையா, அந்த பர்சனுக்கு சப்போர்ட் பண்ணும். ஓகே, இன் ஸ்மால் வேஸ். எப்படி, இன்க்ளூட் them in your games. ஸோ நீங்க விளையாடுறப்ப அவங்கள உள்ள சேர்த்திக்கலாம். ஷேர் திங்ஸ் வித் them, அவங்க கூட உங்களோட திங்ஸை ஷேர் பண்ணிக்கலாம். ஸ்பீக் டு them more, அவங்க கூட நிறைய பேச ஆரம்பிக்கலாம். மேக் them feel included. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த ஐசோலேட்டட் ஃபீலிங் இல்லாத, நம்ம தனித்து விடப்பட்டுட்டோம் அப்படிங்கிற ஃபீல் இல்லாம நாமளும் இவங்க குரூப் கூட இவங்க கூட ஒருத்தங்க தான் அப்படிங்கிற ஃபீலை வந்துட்டு அவங்களுக்கு உண்டு பண்ணலாம். ஓகே, the key word to stop bullying is empathy.
So bullying stop பண்ணோம்னா அதுக்கான keyword empathy. Empathy னா என்ன? Empathy means the ability to experience the feeling of a person in a situation, not as an onlooker but as someone who is also experiencing the situation. So ஒரு situationல ஒருத்தங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அத அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிறது இருக்கு இல்லையா? So that is empathy. Not so not as an onlooker. ஒரு பார்வையாளரா இல்லாம அந்த விஷயத்தை நானும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிருக்கேன், உன்னோட வலி என்னன்னு எனக்கு தெரியும், ஓகேங்களா? ஸோ அப்படி ஃபீல் பண்றது. The more you feel for others, the less you will want to bully. ஸோ நீங்க மற்றவங்களுக்காக ஃபீல் பண்ண மற்றவங்களை என்ன பண்ண மாட்டேங்க, ஹர்ட் பண்ண மாட்டேங்க, புல்லி பண்ண மாட்டேங்க. Something children hesitate to speak up because of a sense of loyalty. சில நேரங்கள்ல பேசுறதுக்கு சொல்றதுக்கு ஸ்பீக் அப்னா வெளியே சொல்றதுக்கு வந்துட்டு குழந்தைங்க வந்து ஹெசிடேட்னா தயங்குறது. ஏன் அப்படின்னா சென்ஸ் ஆஃப் லாயல்ட்டினா என்ன, உண்மையா இருக்கிறது. இங்க என்ன லாயல்ட்டி இருக்கு? will complain to an adult about peers who are bullying, get them into trouble. So நம்மளோட ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு நம்ம வந்து போட்டு கொடுக்க கூடாது இல்லைங்களா? ஸோ நம்மளோட பியரை வந்துட்டு நம்ம சொல்லிடக்கூடாது, அவங்க அதனால ட்ரபிள்க்கு வந்துருவாங்க அப்படிங்கிறது தான். ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் மீனா were to tell their teacher about what Ajay does to Anu, would it be wrong? இப்ப மீனா வந்துட்டு இருக்கா, மீனா வந்துட்டு அவங்க மேம் கிட்ட அவங்க டீச்சர் கிட்ட சொல்லியிருந்தானா அஜய் ஒருவேளை அதை ஸ்டாப் பண்ணியிருப்பான் இல்லைங்களா? அவங்க அந்த கண்ட்ரோலை எடுத்திருப்பாங்க, டீச்சர் அந்த கண்ட்ரோலை எடுத்து அஜயை திருத்தி இருக்கலாம். ஆனா அப்படி அனு சொல்லியிருந்தா அது தப்பா? அவ வந்து என்ன, அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு, அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்க்கு லாயலா உண்மையா இருக்கணும், அவனோட ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிட கூடாதுங்கிறதுக்காக அவ ஹெசிடேட் பண்ணிட்டு அமைதியா இருந்துட்டா. மீனா may feel that she will lose Ajay's friendship, but she will feel better by doing the right thing of standing up for Anu. அவ வந்து என்ன ஆயிருக்கும் சொல்லியிருந்தானா அஜயோட ஃப்ரெண்ட்ஷிப்பை லூஸ் பண்ணிருப்பான். ஆனா ஒரு கரெக்டான ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம், அனுக்காக ஸ்டாண்ட் பண்ணிருக்கோம், ஸ்டாண்ட்னா அவளுக்காக நின்று இருப்போம், அவளுக்காக ஒரு விஷயத்த பண்ணிருக்கோம், தப்பான விஷயத்த செய்யாம கரெக்டா ஒரு விஷயத்த செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு சாட்டிஸ்பாக்சனை வந்துட்டு அவளுக்கு கொடுத்திருக்கும். It is important to learn to distinguish between situations which require intervention and those that don't. So ஒரு விஷயம் இதை நம்ம பண்றது ரைட் தப்பு அப்படிங்கிறது நமக்கு தெரியறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ரிமெம்பர் she will also be helping Ajay. அது மட்டும் இல்ல, அவன் என்ன பண்ணிருக்கா, அஜய்க்கு ஹெல்ப் வேற பண்ணிருக்கா இல்லையா, என்ஜாய் வேற பண்ணிருக்கா. It is not healthy growing up being a bully and Ajay too needs help. ஸோ ஒரு புள்ளியா வளர்றதும் வந்துட்டு தப்பான விஷயம் தான். எந்த அளவுக்கு வந்து ஒருத்தங்களை புள்ளி பண்ணிட்டு அந்த புள்ளி ஆனவங்களா இருக்கிறது ஒரு சோகமான விஷயமோ ஒரு கஷ்டமான விஷயமோ, புள்ளி பண்றாங்க இல்லையா அதுவுமே தப்பான விஷயம் தான். அதே ஒரு மனப்பான்மையோட வளர்றதுமே வந்துட்டு ஹெல்தியான விஷயம் கிடையாது. அவங்களுக்குமே ஹெல்ப் தேவை, ஓகேங்களா? ஒரு நல்ல அட்டென்ஷன் தேவை, ஒரு நல்ல counseling தேவை. Many schools and colleges and even workplaces have strict rules to prevent bullying, but it can still happen. So நிறைய schools and collegesல workplacesல கூட strict rules இருக்கு, அந்த ரேக் பண்ணக்கூடாது, புலி பண்ணக்கூடாதுன்னு. ஆனாலும் இது திரும்ப திரும்ப நடந்துட்டு தான் இருக்கு. If you notice that taking place around you, make sure you report it so it is stopped. ஸோ உங்களை சுத்தி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்குதுன்னு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நீங்க அதை ரிப்போர்ட் பண்ணுங்க. ஸோ அதை நீங்க தடுத்து நிறுத்தலாம். You would have been contributed to a safer and more peaceful world. Yes. So here the lesson ends. This story is by Tulir. Repeated question. ஓகேங்களா? So in the story, taking the bully by the horns in the story is by Tulir. ரிப்பீட்டட் கொஸ்டின், நிறைய வாட்டி டெட்ல கேட்ட கொஸ்டின். இந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்டதே ஒரு 3 கொஸ்டின் தான், ஓகேங்களா? சோ இந்த துளிர்ங்கிறது என்னன்னா, இட்ஸ் a center for the prevention and healing of child sexual abuse சென்னை, ஓகேங்களா? சோ சென்னையில இருக்க ஒரு சென்டர் for the prevention and healing of child sexual abuse. இந்த ஒரு கொஸ்டின் nightmares அப்படிங்கிற ஒரு glossary பார்ட்ல இருந்து நான் லெசன்குள்ளாரே சொன்னேன், which is frightened dreams, ஓகேங்களா? எஸ். peer pressure கூட ஒரு வாட்டி கேட்டிருக்காங்க. peer pressure னா influence from others of the same group. okay, yes. so book back answer பார்க்கலாம். what is bullying? repeated question. இந்த லெசன்ல இருந்து ரிப்பீட்டடா கேட்ட 3 question அப்படின்னா this story is by Tulir. prevention for the
Center for the Prevention and Healing of Child Sexual Abuse. 2 nightmares கேட்டிருக்காங்க, frightened dreams. 3 what is bullying நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? Yes. So what is bullying? Can answer. When someone is hurt by others, either by words or actions, feels bad because of it and finds it hard to stop what's happening to them. இதுதான் வந்து bullying. Okay. What should you do if you are being bullied? Speak up. பேசணும். Adult கிட்ட சொல்லணும். Know that you have the right to be safe. So all the above answer. Okay-ங்களா? Yes. So how do you recognize someone who bullies? Behavior. They do something that hurts and harms another person. What should you do if you see bullying? Help them away from the situation. Tell an adult. Let them know that no one deserves to be bullied. All the above the answer. Yes. So இதுதான் வந்துட்டு book backல இருக்க choose. Yes. Choose the best answer. Yes, that's it. Okay. So இந்த lesson இதோட complete ஆகுது. இதுல ஏதாவது doubts இருக்கும் பட்சத்துல கீழே கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை subscribe பண்ணுங்க. Thank you for watching.